இன்றைக்கி எப்படியும் மீன் குழம்பு வச்சு தான் ஓட்ட போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணணும். மாவு எதுவும் இல்லாதனால சென்ட்டாக தோசை மாவு ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக ரவை, கோதுமை மாவு, அரிசி மாவு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். அதோட வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கேரட் துருவி சேர்த்துருந்தேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான தோசை ரெடி ஆயிரும். மீன் குழம்பு தொட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்சுக்கு பெருசாக வேலை இல்லாதனால சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இட்லிக்கு ஊற வச்சுட்டேன். உளுந்து மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதே மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா வீட்டில் இடியாப்ப மாவும் கோதுமை மாவும் காலியாக போயிடுச்சு. எப்போயுமே ஊரில் தான் இருந்து எடுத்துகிட்டு வருவேன். ஒன்று மாமியார் வீட்டிலேருந்து, இல்லை அம்மா வீட்டிலேருந்து. இப்போ ரெண்டுக்குமே ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு போயின்றனால வாங்கிட்டு வர முடியலை. நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக போயிடுவேன். அதனால் இந்த மந்த்துக்கு தேவைப்படுமேன்னு நானே ஊற வச்சுட்டேன் இடியாப்ப மாவுக்கு. இன்றைக்கி ஒரு நாள் நல்லா வெயிலில் காஞ்சிச்சின்னா சாயந்தரம் போய் அரைச்சிட்டு வந்துடலாமேன்னு நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். கூடவே கோதுமை மாவையும் காய வச்சாச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.